மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3இல் உள்ள 2வது கவிதை பேழையானது பாஞ்சை வளம் என்ற செயல் பகுதியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். மாணவர்களே, முதல்ல நூல் வெளி பார்க்கலாம். கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாடலுக்குள் நுழையும் முன், தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அதாவது பல வகையான நாட்டுப்புற பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், நாத்து நடமோது பாடுகின்ற பாடல்கள் என பல வகையான பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அவற்றுள் கதை பாடல்கள் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும். அது சமூக கதை பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல் என பல வகைப்படும். இதுல வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதை பாடலின் ஒரு பகுதியை அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களே, இப்ப நாம பாடலும் பாடலினுடைய பொருளையும் பார்க்கலாமா? வாங்க மாணவர்களே, முதல் பத்திய பாருங்க. சுத்த வீர சூர கட்ட பொம்முதுரை துலங்கும் பாஞ்சை வளம் சொல்வேன், நாட்டு வளங்களைச் சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். மாணவர்களே, முதல் பத்தியோட பொருளை பார்க்கலாம். அதாவது மாணவர்களே, இந்த பாஞ்சாலிக்குறிச்சியை ஆட்சி செய்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் இந்த பாஞ்சாலிக்குறிச்சியோட வளங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அதாவது அடுக்கடுக்காக பல சுற்றுகள் நிறைந்த கோட்டைகள் இருக்கும். அவை மதில்கள் சூழப்பட்டவையாகவும் மிகவும் எப்படி இருக்குமா, அந்த கோட்டையானது வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களே, அடுத்த பத்திய பாருங்க. வீட்டிலுயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம், பூட்டு கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும்பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், தூரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான். மாணவர்களே, இந்த பத்தியோட பொருளை பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டு முழுவதுமே, இந்த கோட்டை முழுவதுமே மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடுகள் எல்லாமே மதில்களால் சூழப்பட்டு மாடி வீடுகளாக இருக்கும். இதோட வீட்டு கதவுகள் பார்த்தீங்கன்னா மிகவும் நேர்த்தியாகவும் தரமான கதவாகவும், அது மட்டும் இல்லாமல் செல்வங்கள் நிறைந்தவையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரண்மனை வாயில பார்த்தீங்கன்னா முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். இந்த அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அதாவது அரசவையில வீற்றிருப்பான். அதாவது எப்படின்னா, அவருடைய நாற்காலியில கம்பீரமா வீற்றிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களே, அடுத்த பத்திய பாருங்க. விந்தையாக் தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், நந்தவனங்களும் சந்தன சோலையும், அங்கே நதியும் சென்னல் கமுகளும், வாரணச்சாலை ஒருபுறமாம், பரி வளரும் சாலை ஒருபுறமாம், தோரண மேடை ஒருபுறமாம், தெரு சொக்கன்தான் சாரியல் ஓர் புறமாம். இந்த பத்தியோட பொருளை பார்க்கலாமா? அதாவது இந்த பாஞ்சாலிக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா புதுமையான தெரு வீதிகளும் பெருமளவு கடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைந்த பூஞ்சோலைகளும், சந்தன மர சோலைகளும், ஆறுகளும், நெல் வயல்களும், அது மட்டும் இல்லாமல் பாக்கு தோப்புகளும் நாட்டோட அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும்.
மற்றொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா தோரணங்களும் கட்டப்பட்ட மேடையும் தாயமாடும் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களே, அடுத்த பத்தியை பாருங்க. சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்க தண்ணீர் தான் குடிக்கும். மாணவர்களே, இந்த பத்தியோட பொருளை பார்க்கலாமா? அதாவது சோலைகளில் பார்த்திங்கன்னா குயில்கள் கூவிக்கிட்டே இருக்குமா. இந்த நாட்டின் வளத்தை மயில்கள் பார்த்து சொல்லி விளையாடுமா. அதாவது அன்பு வளரும் நாடாகிய இந்த பாஞ்சால குறிச்சியில் நிகழும் சில விந்தைகள் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு கட்டபொம்மன் சொல்கிறாரு. அதாவது இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சால குறிச்சியில் உள்ள முயலானது முயலை விரட்டிட்டு வர வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிடுமா. நாயவே விரட்டிடுமா இந்த முயல். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா பசுவும் புலியும் நீர்நிலையில், அதாவது ஒரே துறையில்னா ஒரே கரையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்குமா. சரிங்களா? மாணவர்களே, கடைசி பத்தியை பாருங்க. கறந்த பாலையும் காகுங்குடியாது எங்கள் கட்டபொம்முதுரை பேரு சொன்னால் வந்தருள்வாளே சக்கதேவி, திரு வாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறாங்க. மாணவர்களே, கடைசி பத்தியோட பொருளை பார்க்கலாம். அதாவது இந்த பாஞ்சாலக்குறிச்சியோட மன்னனாகிய கட்டபொம்மனோட பேரை சொன்னாலே கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காதான். சரிங்களா? அது மாணவர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய பேரை சொல்லும் போதே ஒரு கம்பீரத்தை தூண்டுது. சரிங்களா? அதனால இந்த பாஞ்சாலக்குறிச்சிக்கு சக்கமாதேவி திருவாக்கு அருள்வாள் அப்படின்னு இந்த தெய்வத்தை போற்றி புகழ்றாங்க. சரிங்களா மாணவர்களே, இன்றைய காணொளியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாஞ்சை வளம் பற்றி சிறப்புகளை கதை பாடலின் மூலமாக இன்று தெரிந்து கொண்டோம். இந்த பாடலையும் பாடலின் பொருளையும் நன்கு வாசித்து பயிற்சி எடுத்துக்கோங்க. மாணவர்களே, அடுத்த காணொளியில் உரைநடை பகுதியில் தேசியம் காத்த செம்மல் பசும்பொல் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.